பல தற்கொலைகள் வந்து நான் கேட்டா எங்க தலைவர் படம் வந்து தலைவர் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா அப்படிதான் பேசிட்டு இருக்கான். நான் என்ன கேட்கறேன்னா சர்ச்சைக்குரிய காட்சி நீக்கணும்னு சொல்றாங்க. சர்ச்சைக்குரிய காட்சினா என்ன? ஆனால் சில காட்சிகள் வந்து வன்முறை காட்சிகள் இருக்குது, பெண் உரிமை பேசக்கூடிய சில கருத்துக்கள் இருக்கு. இதை தாண்டி படத்துக்குள்ள என்ன இருக்குன்றது சில தகவல் வரும்போது அந்த தகவல் அடிப்படையில் இந்த படம் வந்து மொழி சார்ந்த பிரச்சனையை பேசலைங்க. ஆனால் இந்த படம் எதை பற்றி பேசுங்க? விஜய நீங்க நேரடியாக கேட்டா பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. பிஜேபி விஜய் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா இலையை எடுக்க சொல்லியிருக்கு. திமுக வந்து அட்டாக் பண்றதுக்காக உன்னை தயார் பண்ணா நீ எங்களே தான் நீ அடிப்பியா? நீ பார்க்கலாமா படம் வருதான்னு பார்க்கலாமா? அதுதான் இப்போ நடக்குது. நீட்டில் வந்து அனிதா இருந்தாங்கல்ல, அங்கே போய் வந்து இவர் வந்து நிதி உதவி கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இங்கே இவனுக்கெல்லாம் சிந்திக்க தெரியாதவனுங்க இந்தியாவில் இருக்க பல இயக்குநர்கள் வந்து சிந்திக்க தெரியாமல் ஏற்கனவே அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறானுங்க. விஜய் மட்டும் குறி வச்சு அவரோட படம் ரிலீஸ் ஆகுது. விஜய் மட்டுமே கிடையாது, பலருக்கு நடந்திருக்கு. விஜய் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயை கிரியேட் பண்ணுவார். இதை கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கம்மா. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக 9th ரிலீஸ் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. அதற்குள்ள இந்த தணிக்கை குழுல ஒரு புதிய சிக்கல் வந்திருக்கு. படம் ரிலீஸே ஆகாது அப்படின்ற ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குல்ல சார், என்ன நடக்குது சார்? சர்ச்சைனா சர்ச்சைக்குரிய காட்சிகள் வந்து நீக்கணும்னு சொல்றாங்கல்ல, அது என்ன சர்ச்சை? ஏதாவது தெரியுமா? மதம் சார்ந்து அப்படி யாரு அப்படின்ற தகவலை நான் தான் சொன்னேன். எனக்கே அது நீங்க திரும்ப சொல்லாதீங்க. நான் சொல்றேன்னா சர்ச்சைக்குரிய காட்சின்னா அதிகாரப்பூர்வமா ஏதாவது செய்தி வெளியா இருக்கான்னு நான் கேட்கிறேன். இல்ல, நான் தான் சொல்றேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை வந்து கீழே தான் வந்து சென்சார் போர்டு வருது. சென்சார் போர்டில் வந்து இந்த மாதிரி தடை விதிக்கிறாங்கன்னா அங்கே வந்து சர்ச்சைக்குரிய காட்சின்னு சொன்னால் ஒருவேளை மதம் சார்ந்து இருக்கலாம். ஒருவேளை மதம் சார்ந்த கருத்துக்கள் இருக்கலாம். முன்வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா சர்ச்சைக்குரிய காட்சி நீக்கணும்னு சொல்றாங்க. சர்ச்சைக்குரிய காட்சினா என்ன? அது யாரும் சொல்லவே இல்லை. ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் இருக்கு, சண்டை காட்சிகள். இதுக்கு முன்னாடி ரத்தம் தெரிக்கிற காட்சி எல்லாம் வந்ததே இல்லை இந்த படத்துலயும். வன்முறை காட்சிகள் அதுதான் நான் சொல்றேன். அப்போ அது கிடையாது. வன்முறை காட்சிகள் கிடையாது. ஆபாச காட்சியில ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்த பிறகு விஜய் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ ஆபாச காட்சிகளும் கிடையாது இல்லையா? சர்ச்சை வன்முறை காட்சிகளும் வந்து வன்முறை காட்சிகள் வந்து தடை விதிக்கிற அளவுக்கு இருக்காது. அப்படின்னாலும் சரி, அந்த காட்சியை வந்து நீக்கிடுவாங்க. சரிங்களா? தலையவற்ற காட்சிலாம் அது வந்திருக்குல்ல இதுக்கு முன்னாடி. அப்போ அதெல்லாம் வந்து வன்முறை காட்சிகளுக்காகவோ அல்லது வந்து ஆபாச காட்சிகளுக்காகலாம் வந்து அங்கே தடை இல்லை. சர்ச்சைன்னு சொன்னாலே ஆபாச காட்சிகள் நிறைய இருக்குங்க அதனால சொல்லி தகவல் வந்துடும். வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குங்கன்னு வந்துடும். சர்ச்சைனா பிரச்சனை. அப்போ சர்ச்சை எதுவும் இப்போ இந்தியாவில் என்ன சர்ச்சை? பொதுவான சர்ச்சை 2 சர்ச்சை பொதுவான சர்ச்சை இருக்கு. ஒன்று மதம் சார்ந்த சர்ச்சை, இரண்டாவது சாதி சார்ந்த சர்ச்சை. இதான சர்ச்சை. மொழி சர்ச்சையே இருக்கு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துங்க 2 சர்ச்சை இருக்கு. நீங்க சொல்றது வந்து தேசிய அளவில் இருக்கிற சர்ச்சையை சொல்றீங்க, அது பராசக்தியில இருக்கு. நம்ம ஜனநாயகம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க பராசக்தி முடிச்சு இருக்காதீங்க. இருக்குமா? இங்க வந்து இந்த படத்துக்கு சர்ச்சை கேட்டா இது மொழி சார்ந்து எந்த பிரச்சனையும் இந்த படம் பேசல. ட்ரெய்லர்ல நீங்க பாருங்க, மொழி சார்ந்த எந்த பிரச்சனையும் பேசல ஜனநாயகன். ஆனால் சில காட்சிகள் வந்து வன்முறை காட்சிகள் இருக்குது, ஒரு பெண் உரிமை பேசக்கூடிய சில கருத்துக்கள் இருக்கு. இதை தாண்டி படத்துக்குள்ள என்ன இருக்குன்றது சில தகவல் வரும்போது அந்த தகவல் அடிப்படையில் இந்த படம் வந்து மொழி சார்ந்த பிரச்சனையை பேசலைங்க. ஆனால் இந்த படம் எதை பத்தி பேசுன்னு கேட்டா அது நான் தான் வந்து சொல்றேன். இதுதான் மதம் சார்ந்த சில கருத்துக்கள் இருக்கிறதோட சேர்ந்து 3 பிரதான பிரச்சனைகள் தான் படம் பேசுதான் சொல்றாங்க. அது ஒரு மதம் சார்ந்த பிரச்சனை ஒன்று, சாதி, அதுக்கப்புறம் வந்து கனிம வள கொள்ளை. இதுக்கு பின்னாடி இருக்கிற மாபியா கும்பல், அரசியல்வாதிகளை வந்து இயக்கிற மாபியா கும்பல். ஸோ இவங்க கிட்ட வந்து இந்தியாவை மீட்டெடுக்கிற இடத்துல தான் யார்? இந்தியாவை நல்லா கவனிக்கணும். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவை மீட்டெடுக்கிறார். யார் எடுக்கிறது? விஜய். அப்போ இந்தியாவை நீங்கள் மீட்டெடுக்கும் போது இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளை நீங்கள் சாட்டை வச்சு அடிக்கும் போது அது யார் அடிக்கிறதா சமம்? மத்திய அரசு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன?
விஜய் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன? என்ன சார்? டிஎம்கே மட்டும் தான் நீங்க வந்து அட்டாக் பண்ணணும். இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் நீங்க அதை விட்டுட்டு நீங்க இந்தியாவை மீட்றேன், அதை மீட்றேன், இதை மீட்றேன் சொல்லிட்டு பாபு டியால போட்டுட்டு சொல்லும்போது அவங்க அதுக்கான தணிக்கை குழுக்கு சார்பா பேசணும் இல்லையா? நீங்க பி டீமா செயல்பட்டா பிரச்சனை இல்ல. அப்ப சான்றிதழ் கொடுக்கணும்ல இல்ல சார்? நீங்க ஏ டீமா ஆயிடுறீங்கல்ல, பிரச்சனை அதானே. நாங்க என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம்? அப்ப இதுல இருந்தே தெரியல சார் விஜய நீங்க நேரடியா கேட்டா பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. பிஜேபி விஜய் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா இலையை எடுக்க சொல்லியிருக்கு. என்ன சொல்லல? இலைய தைரியமா போடுங்க, பயப்படாதீங்க. விஜய்க்கு பிஜேபி கொடுத்த வேலை என்ன? என்ன வேலை கொடுத்துருக்கு? இலையை எடுக்க சொல்லியிருக்கு. நீ என்னன்னா என்ன அர்த்தம்? திமுக வந்து அட்டாக் பண்றதுக்காக உன்னை தயார் பண்ணா நீ எங்களே தான் அடிப்பியா நீ? பார்க்கலாமா படம் வருதான்னு பார்க்கலாமா? அதான் இப்போ நடக்குது. படத்துல 3 காட்சி வருதுமா. ஏற்கனவே பல காட்சிகள் சொல்றேன். என்ன வந்து நம்மளை வந்து இவர் என்ன படத்தை சொல்லிட்டே இருக்கிறாருன்னு. படத்துல 3 விஷயம் வருது. 3 விஷயத்துல வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துல போய் ஒரு நலம் விசாரிச்சார் இல்லையா? அந்த காட்சியை காமிச்சிட்டு அந்த மக்கள்கிட்ட போய் இவர் வந்து உதவி செய்யற மாதிரி நலன் விசாரிக்கிற மாதிரி ஒரு காட்சி. அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில இந்த கள்ளச்சாராயம் குடிச்சாங்கல்ல, அங்கேயும் போய் நலம் விசாரிக்கிறாரு. வந்து ஏதோ நிதி உதவி கொடுக்குற மாதிரியும் நலம் விசாரிக்கிற மாதிரி ஒரு காட்சி. மருத்துவமனையில் போய் வந்து நலம் விசாரிக்கிற மாதிரிலாம் ஒரு காட்சி. இது பிரச்சனை கிடையாது. நீட்ல வந்து அனிதா இருந்தாங்கல்ல, அங்க போய் வந்து இவர் வந்து நிதி உதவி கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அங்க சில நடந்தது. ஆனா எப்படி உனக்கு நீ யார்? நீ நாங்க தான் உன்னை தயார் பண்றோம். எங்க ஏரியாக்குள்ள வராத. இது எங்க ஏரியா? நீட்ன்றது எங்க ஏரியா இல்ல. கள்ளக்குறிச்சிக்கு போ, அது டிஎம்கே பிரச்சனை. தூத்துக்குடி போ, அது அதிமுக பிரச்சனை. நீட்டுக்கு வந்து எங்க பிரச்சனை வந்தா எப்படி? நிஜத்துல எப்படி நடந்துக்கிற? நிஜத்துல மேடையில இருந்து பாத்தீங்கன்னா வந்து மோடிஜி ஒழிக்கன்னு சொல்றியா? அமித்ஷா ஒழிக்கன்னு சொல்றியா? பிஜேபி ஒழிக்கன்னு சொல்றியா? சொல்லல. அதே தான் படத்துல இருக்கணும். படத்துல வந்து மட்டும் நீ வந்து ஜாட மாடையா இல்ல நேரடியாவே வந்து எங்களை அட்டாக் பண்ணா உன் படத்தை நாங்க விட்டுருவோமா? நாங்க அதுக்கு இழுத்தடிக்கணுமா சார்? ஒரு 9 நாட்களா வந்து மறுதணிக்கைக்கு அனுப்ப அப்படிலாம் கிடையாது. சர்ச்சைக்குரிய காட்சின்னு சொல்றாங்கல்ல, அத புரிதலுக்காக நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்றாங்களே சார் தயாரிப்பு நிறுவனம். இவங்க எதை சொல்றாங்க, நீங்க எதை நிக்கணும்? அதை தான் நான் திரும்ப சொல்றேன். சர்ச்சைக்குரிய காட்சி நீக்கிறேன்னு சொன்னா நீதிமன்றம் போக வேண்டிய அவசியமே இல்லையா? அத மறுதணிக்கை பார்க்கவே மாட்டீங்களே நீங்க. மறுதணிக்கலாமா? அவங்க சொல்லக்கூடிய காட்சிலாம் எது? இப்போ நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க சார். 3 கட்டு கொடுத்திருக்காங்க, 3 கட்டை எடுத்துட்டோம், மறுபடியும் பாருங்கன்னு சொல்றாங்க. தெளிவா இப்படி சொல்லிடுறேன். நீதிமன்றத்துல ஒரு வாக்குவாதங்கள், இந்த வழக்கு ஒரு பக்கம் போகுது. ஆனா ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்குல்ல, அது ஸ்கிரீனுக்கு முன்னாடி, நம்ம முன்னாடி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த காட்சிகள்லாம் நீக்க சொல்றாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு, சரிங்களா? ஆனா அந்த காட்சிகள் வந்து நீங்க வந்து மையப்படுத்துறாங்கன்னா நீதிமன்றத்துல போய் ஆர்டர் வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த காட்சிக்கு பதிலா வேற காட்சியை போடுவாங்க. என்னன்னு கேட்டா இதெல்லாம் வன்முறை காட்சிகள். இதுக்கு முன்னாடி நீங்க கேட்பீங்க, அந்த படத்துல வந்திருக்கேன், இந்த படத்துல, அதெல்லாம் விடுங்க, இந்த படத்துக்கு வாங்க. 20 வன்முறை காட்சிகள் இருக்கு. நீங்க அந்த ரிஞ்சிஸ் படத்தை வச்சு நாக்கில நக்கிற மாதிரி இருக்குல்ல, இது வரைக்கும் அவனா அப்படிலாம் நடிச்சது இல்லை. அதை ஓங்கி அடிக்கிறீங்க, பல பேர் ரத்தம் தெரியுது. அதெல்லாம் வந்து வெளியிட விட முடியாதுங்க. அதெல்லாம் போச்சுன்னா படமே போயிடும். அதை நம்பி தான் வந்து அந்த தற்கொலை கூட்டமே வருது. அந்த படத்தெல்லாம் அதெல்லாம் நீக்க முடியுமா? நீக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? பகவத் கேசரியோட ரீமேக்னு சொல்றாங்க. பகவத் கேசரிக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. யார் சொல்லுது? முதல்ல சொல்லுங்க. பகவத் கேசரி வந்து ரீமேக் சொன்னது பாக்குறோம்ல சார் ட்ரெய்லர். ட்ரெய்லர் எவ்வளவு 2 நிமிஷமா? படம் 3 மணி நேரம். எப்படி முடிவுக்கு வந்தீங்க நீங்க சொல்லுங்க முதல்ல. இந்த மொத்த பேரும் கேக்குறேன். பாடல்கள் ஒரே மாதிரி இருக்கு. திருப்பி நான் சொல்றேன், 3 மணி நேரம் படம். புரியுதா சொல்றது? ஒரு சில காட்சிகள் மட்டுமே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் இன்னும் கொஞ்சம் ஆழமா போறாங்க. பகவத் கேசரியே வந்து எதோட ரீமேக் தெரியுமா? பாபுன்னு ஒரு பழைய படம் இருக்கு சிவாஜிது, அதோட ரீமேக்ன்றாங்க. இங்க இவனுக்கெல்லாம் சிந்திக்க தெரியாதவனுங்க. இந்தியாவில் இருக்க பல இயக்குநர்கள் வந்து சிந்திக்க தெரியாம ஏற்கனவே அரைச்ச மாவே அரைச்சிட்டு இருக்கிறானுங்க. புரியுதுங்களா? அவனுக்கு எடுத்தா அப்படிதான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து இந்த வினோத்தா இருக்கட்டும், வந்து அட்லியா இருக்கட்டும், இன்னொருத்தருக்கு அந்த இது கதாநாயகன் கூட இல்லாமல் படம் எடுத்துருவான், ட்ரக் இல்லாமல் படம் எடுக்க மாட்டான். யாரு? அந்த இன்னொருத்தர் லோகேஷ். ஸோ இவனுங்கெல்லாம் வந்து புதுசாலாம் சிந்திக்க முடியாது. அது பாலையா இருந்தாலும் நடிக்கட்டும், அது விஜய்னா நடிக்கட்டும். புதுசா சிந்திக்க தெரியாதுங்க, கதையை பத்தி யோசிக்க தெரியாதுங்க. புதுசா ஒருத்தன் யோசிக்கிறான். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரைப்படங்கள்லாம் ஓடுது. ஏன்னா புதுசா தமிழ்னு ஒருத்தன் வந்து புதிய கதையை போடுறான், கொண்டு வந்து புதிய காட்சிகளை கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி போடுறான், படம் ஓடுது. இவனுங்க அரைச்சமாவே அரைக்கிறவனுங்க. ஏன்னா மசாலா, அரைச்ச மசாலாவே அரைச்சிட்டு இருக்கிறான். ஏதாவது ஒரு படத்துல இருந்து பல காட்சிகளை தூக்கி போடுவான்.
இப்ப புரியுதுங்களா? உங்களுக்கு ஆட்சி அப்படிதான் இருக்கும். நீங்க இப்போ இப்ப நான் கேட்கிறேன், இத விட்டுருங்க. விஜய் வேற ஏதாவது ஒரு படத்தை எடுங்க. வேற படத்துல வந்து காட்சி இல்லையா நீங்க சொல்லுங்க. ரீமேக் பண்ண படம்லாம் ஹிட் சார். நான் ரீமேக்க பத்தியே நான் போலமா. ரீமேக்க பத்தி போவே இல்ல. விஜய் நடிச்ச எந்த படமா இருந்தாலும் நீங்க எடுங்க. இல்ல வேற நடிகர் கூட எடுங்க. அப்படி பார்த்தா எல்லா ஏதாவது படத்தையும் குறை தான் பாருங்க, சார் இல்ல சொல்லுவீங்க. இல்லம்மா, ஏதாவது ஒரு இங்க காட்சிக்கு பாருங்க, இருக்கதான் செய்யும். தமிழ் சினிமால ஆயிரக்கணக்கான படங்கள் வந்தது. தெலுங்குல ஆயிரக்கணக்கான படங்கள் வந்தது. கர்நாடகாவுல வந்து கன்னடத்திலயும் இப்படி எல்லா வுட்லயும் பாலிவுட் எல்லாத்தையும் நீங்க எடுத்துங்க. லட்சக்கணக்கான படங்கள் வந்திருக்கும்போது, ஏதாவது ஒரு படத்துல இருந்து ஒரு காட்சி வந்து எடுக்கப்பட்டிருக்கும். இந்த படத்துல வந்து டாட்டர் சென்டிமெண்ட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அது ட்ரெய்லர்ல 2 நிமிஷத்துல 1 நிமிஷம் அந்த காட்சி நீங்க பார்க்கறதா வச்சுப்போமே. 3 மணி நேர படம். அந்த 3 மணி நேர படமும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பகவான் கேசரி வந்து ரீமேக்ன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு கூட நானும் கூட நான் சொல்றேன். ட்ரெய்லர் மட்டுமே நான் பார்த்தேன்னா நான் சொல்வேன். ஆனா ட்ரெய்லருக்கு அப்புறம் வந்து மெயின் பிக்சர் என்னன்றது சில தகவல் வந்து ஓரளவுக்கு ஊர்ஜிதமான தகவல்னு சொல்லலாம். சரிங்களா? அப்புறம் நீங்க படம் பார்த்தீங்களான்னு கேட்பீங்க. அந்த தகவல்லாம் வரும்போது, இதுதான் கதை அப்படின்றத சொல்லிட்டேன் நானு. சரி, ஓகே சார். இப்போ வெளியீட்டுக்கு வந்துரலாம். இப்போ படம் ரிலீஸ் ஆக போது டிக்கெட் விற்பனைகள் வந்து வெகு விரைவா போயிட்டு இருக்குது. 3000 ஒரு டிக்கெட் விலை வந்து நிர்ணயிச்சிட்டாங்க. இப்போ அந்த மக்களுக்கு ஏமாற்றமா இருக்குமா? அப்படி கிடையாது. படம் ரிலீஸ் ஆயிரும். இது வந்து இப்போ நீங்க சொன்ன மாரி சர்ச்சைக்குரிய காட்சிகள நான் நீக்கிறேன்னு கூட வந்து ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அ திரைமறைவுல வந்து வேற சில காட்சிகள் கூட வந்து இவங்க நீக்குங்கன்னு கூட சொல்லலாம். அத வந்து நீங்க நீதிமன்றத்துல போனா ஆர்டர் வாங்கிடுவாங்க. அதுக்காக என்ன இதுக்காக அதாவது எந்த காட்சிய நீக்கணும்னு சொல்லுமோ, அந்த காட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காட்சிய மென்ஷன் பண்ணாம கோர்ட்ல, வேற காட்சிகள மென்ஷன் பண்ணுவாங்க. வன்முறை காட்சிகளோ, இல்ல வேற ஒரு காட்சிய மென்ஷன் பண்ணி, இந்த காட்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய விட்டாங்க மக்களுக்கு பெரிய பிரச்சனையாயிடுங்க. அப்படி கூட சொல்லலாம். ஆனால் எந்த காட்சிய நீக்க சொன்னாங்கன்றது நமக்கு தெரியாது. புரியுங்களா? நீதிமன்றத்துல முறையிட்டது ஒரு சில காட்சியா இருக்கலாம். ஆனா நீதிமன்றத்துல முறையிட முடியாத வேற காட்சிகள் வந்து நீக்க சொல்லலாம். ஆக மொத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சுமூகமா முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆயிடும். பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுமா நீங்க? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே. ஷோக்கு தான் டிக்கெட் கிடைக்க எஃப்டிஎஃப் மாட்டேங்குது. கிடைக்க மாட்டேங்குதே சார். நீங்க ஃபுல்லா இருக்கு. எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கணும் அவ்வளவுதானே. அது உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. இந்த படம் ரிலீஸ் ஆயிடும். பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. படம் ரிலீஸ் ஆயிடும். இப்போ 9th வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. 10th பராசக்தி ரிலீஸ் ஆகுது. தியேட்டர் வந்து சமமா தான் பிரிக்கப்படுது. 60% 40% சொல்றாங்க சார். கோயம்புத்தூர்ல ஒரு சில இடங்கள்ல 80% வரையும் கேட்கறாங்க திரைப்படங்கள் சிங்கிள் தியேட்டர்லன்றாங்க. இல்ல நான் சொல்றேன், இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் கையில இருக்குமா? சரிங்களா? அங்க வந்து யார் முதல்ல கேட்டாங்க, யார் பின்னாடி கேட்டாங்கன்ற முதல்ல படமே வந்து பராசக்தி படமே பொங்கல் ரிலீஸ். இது தீபாவளி ரிலீஸ் ஆகுறதா இருந்தது. அங்க தியேட்டர்கள் இப்ப நான் கேட்கிறேன் ஒரு குறிப்பிட்ட தியேட்டர் தான் இங்கேயே சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் புக் பண்ணது யார் தெரியுமா? ரோகிணி தியேட்டர் தான். அவர் வந்து விஜயோட தீவிரமான ரசிகர். ரசிகர். தீவிரமான ரசிகர். எம்எல்ஏ சீட்ட அவர் கேட்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவரு பராசக்திய வந்து ரிலீஸ் பண்ணுவாரு. தியேட்டருடைய உரிமையாளர்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அதான் விஜய்க்கு ஃபேவரான பல தியேட்டர்கள் இருக்கு. அந்த அடிப்படையில சொல்லலாம். தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் உரிமையாளருக்குள்ள தியேட்டர் ஒற்றுமை உரிமை இல்லையா? ஒற்றுமைன்னா அது இதுக்கு என்னமா பெரிய ஒற்றுமை கிட்டுமைலாம். தியேட்டர் உரிமையாளர்கள் முடிவு பண்றான். இந்த தியேட்டர் எங்க தியேட்டருக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணான். இது இன்னைக்கு நேத்துலாம் இல்லம்மா. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கு. விஜய்க்கு ஃபேவரான தியேட்டர் உரிமையாளர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி குரோம்பேட்டை வெற்றி எடுத்துங்க. ரோகிணி தியேட்டர் எடுத்துங்க. இன்னும் இங்க சென்னையிலே கமலா. எது? கமலா தியேட்டர். ஆ அதுதான். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாரி இவங்கலாம் தற்குறின்னு சொல்றீங்களா? தற்கூரி ஆ இல்ல. இப்ப நீங்க சொல்ல வர்றது எப்படி இருக்கு? சார் அவங்கலாம் வந்து அதெல்லாம் ஆல்ரெடி நெறைய படங்கள் வெற்றி படங்களா அது போயிட்டு தீவிரமான இருக்கு. ரசிகர்கள்னா நீங்க புரிஞ்சுங்க. தீவிரமான ரசிகர்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க. அப்ப விஜய்க்கு ஃபேவரான நபர்கள் வந்து தியேட்டர் உரிமையாளர் இருந்தாங்கன்னா, அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அத வச்சு நம்ம வந்து முடிவெடுக்க முடியாது. நீங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லலாம் பிரிச்சு பேசாதீங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே விஜய்க்கு ஃபேவரான தியேட்டர் உரிமையாளர்லாம் இருக்கிறாங்க. யார் யாருன்னு என்னால வந்து துல்லியமா சொல்ல முடியும். இந்த இடத்துல அவங்களுக்கு தேவையில்லாம இழுக்க வேணாம். சரிங்களா? அவங்க வியாபாரமும் இருக்கு. அதே சமயத்துல விஜய்யோட ரசிகர்களாவும் இருக்கிறாங்க. இப்போ ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் போட்டின்றது இல்ல. 2 படங்கள் ஒரே டைம்ல வருது அப்படின்றாங்க. ம். ஆ, இசை வெளியீட்டு விழாவ ஒரே தேதியில வச்சு டிஆர்பி என்னன்னு பாக்குறாங்க. ம். அதே மாதிரி தியேட்டர் உரிமைகள்ல பங்கீட்டுல ம். போட்டியா போயிட்டு இருக்கு. ம். அப்புறம் ஏன் சார் போட்டி இல்லன்னு சொல்றாங்க? பாருங்க, சினிமா வந்து இப்ப நல்லா ட்ரெய்லரும் இருங்க, ரிலீஸ் இருங்க. ஆச்சு. சினிமா முதல்ல புரிஞ்சுங்க. சினிமா வந்து இப்பதான் இதெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க. ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க. ஒரு 5 வருஷம் கூட வேண்டாம். ஒரு 5 வருஷம் எடுத்துங்க. இல்ல ஒரு 10 வருஷம் எடுத்துங்க. ஒரே டைம்ல வந்து ஒரு வருஷத்துல 17 படங்கள், 13 படங்கள், 15 படங்கள்லாம் நேருக்கு நேர் மோதுன படங்கள்லாம் இருக்கு. கமல் படமும், ரஜினி படமும் நேருக்கு நேர் மோதல் இருக்கு. ரஜினி படமும், விஜயகாந்த் படமும் நேருக்கு நேர் மோதல் படங்கள் இருக்கு.
இதெல்லாம் ஏன் இதே விஜய் படம் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரஜினியோட நேருக்கு நேர் மோதின படங்கள்லாம் இருக்கு. அப்பல்லாம் இதெல்லாம் யாரும் யோசிச்சதில்ல. இப்ப இந்த 2K கிட்ஸ் வந்த பிறகு தான் இந்த மாரியான இது நேருக்கு நேர் மோதுது. இதெல்லாம் இல்ல சார், சினிமா ஆடியோ சினிமா லான்ச்ச ஒரே நாட்டுல அப்படி இல்லம்மா. போடுறதுக்கான சினிமா வந்து தேவை என்ன சினிமா சார்? வளர்ந்துருச்சு. சினிமா வந்து கார்ப்பரேட் ஆயிடுச்சு. வேர்ல்டு வைடு இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா உங்களுக்கு வந்து ஜனநாயகனும் சரி, பராசக்தியும் சரி, ஃபாரின்ல எவ்வளோ புக்கிங் இருக்கு தெரியுமா? நீங்க ஓவர்சீஸ் எடுத்து பாருங்க. இப்பலாம் எல்லாம் ரெடியா எல்லாம் வந்து அதெல்லாம் இதெல்லாம் வந்து இயல்பா எப்போ வந்து இந்த சினிமா வந்து உலக சினிமாவா ஆயிடுச்சு. வேர்ல்டு வைடு வந்து சினிமா வந்து பார்க்கப்படுது. ஸோ அதனால இந்த மாரி காம்படிஷன்லாம் வந்து இயற்கையா வரதான் செய்யும். இத வந்து ஏன் வந்து நேருக்கு நேர் மோதுதுன்னு ஏன் நீங்க எடுத்துக்கிறீங்க? போட்டியிடுதுன்னு சொல்லுங்க. எந்த படமா இருந்தாலும் வந்து நல்ல படமா தான் மக்கள் பார்க்க போறாங்க. தூக்கி போட்டுருவாங்கம்மா. யார எந்த படம் விஜய் படமா இருந்தா கூட சொல்றேன் நானு. கடந்த காலத்துல பல படங்கள் விஜய் படம் வந்து 69 படம் 69 படமே ஹிட் ஆயிருக்கா? பாதி கூட தேறாது. பாதி தயாரிப்பாளர்லாம் எங்க பாதி தயாரிப்பாளர் இல்ல. படம் எடுத்த 69 தயாரிப்பாளருமே எங்க வந்து எல்லாம் வந்து பிச்சை எடுத்துன்னு இருக்கிறான். சில பேர் செத்து போயிட்டான். சில பேர் தலைமறைவு ஆயிட்டான். சில பேர் அதான் காணாம போயிட்டான். இந்த மாரி இருக்கு. ரிலீஸ் பண்ணவே விட மாட்டீங்களே சார். சிக்கல் தான் சார். புதிய கீதையில இருந்து இப்ப அம்மா வரைக்கும் ரிலீஸ் அப்ப மட்டும் நீங்க சிக்கல் வருதே பாருங்க சார். நெறைய வந்து ஒரு விஷயம் சொல்ல முடியும். இந்த ஒரு காவலன் படம்லாம் வந்துச்சுல்ல. இதெல்லாம் வந்து ஒரு டைம்ல இது ஒரு ஃபேஷனா இருந்துச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகும்போது அப்பதான் ஒரு ஃபைனான்சியர் போய் நான் கடன் குடுத்தேன் அந்த படத்த வெளிவிடாதன்னுவான். அந்த டைம்ல தான் இல்ல இன்னொரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா, இது என் கதைன்னுவான். இது இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரெண்டுமா இதெல்லாம். பழைய ட்ரெண்ட் இதெல்லாம். அதாவது என்ன அது கேட்டா, நீங்க பர்ட்டிகுலரா விஜய மட்டும் குறி வச்சு அவரோட படம் ரிலீஸ் ஆகுது. விஜய் படம் மட்டுமே கிடையாது. பலருக்கு நடந்திருக்கு. விஜய் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயே கிரியேட் பண்ணுவாரு இத. விஜயே கிரியேட் பண்ணுது. காவலன்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நாள்ல பேசி முடிச்சிடலாம். ஆனா கோர்ட்டுக்கு போகணும். படம் ரிலீஸ் ஆகுமா? ரிலீஸ் ஆகாதா? இப்ப இது கூட பார்த்துங்க. இது கூட எனக்கு டவுட்டா தான் இருக்குது. சரிங்களா? ஆனா படம் அப்படி ஃபேம் தேவையில்ல இல்ல சார். அப்படி கிடையாது. இதெல்லாம் ஹைப் ஏத்துறது. ஹைப் ஏத்துறது. இப்ப எஸ்வி சேகர்ட்ட கேட்டா பளிச்சுன்னு சொல்லிட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, "என்னங்க இந்த மாரி சென்சார்ல ஒரே பிரச்சனை சொல்றாங்களாம்." அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுங்க. இது வந்து வந்து படத்த வந்து ஹைப் ஏத்துறதுக்கு கூட இருக்கலாம்னு சொல்ட்டாரு. ஆனால் நான் இப்ப ஹைப் ஏத்துறன்னு சொன்னனால ஒரு கேள்வி சார். இப்ப பராசக்தி படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ம், ம். வியூஸ் வந்து ஜனநாயகன் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பராசக்தி 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது 40 மில்லியன், இது 42 மில்லியன். ம். லைக்கும் கமெண்ட்ஸும் கம்மியா தானே சார் ஆமா. இருக்கு இது அவ்ளோ பராசக்தி. நீங்க அவ்ளோ துல்லியமா நீங்க பெரிய வேரியேஷன் வந்து காட்டுங்க. ஒரு 50% வேரியேஷன் காட்டுங்க. அதான் சார் கமெண்டும் லைக்ஸும் இப்ப இது இல்லையே. இல்ல நான் சொல்றது இது முதல்ல புரிஞ்சுங்க நீங்க. இந்த கமெண்ட், லைக் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது நான் பாரபட்சம் சொல்லுவேன் நான் எப்பவுமே. இதே விஜய் இது வந்து பங்களாதேஷ்ல ஒருத்தன் வந்து என்ன செய்றான், விஜயோட டிவிக்கு கொடிய பார்த்து பங்களாதேஷ்ல இருக்கிற யாரோ ஒருத்தன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல தான் இத்தனைக்கும் அதில டைப் பண்ணியிருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் குடுத்துருக்கிறான், கமெண்ட் பண்றான். அதில கமெண்ட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த லேங்குவேஜ் தான். என்னவோ கமெண்ட் பண்றான்னு வச்சுக்கங்களேன். ஆனா உண்மையா நீங்க சொல்லுங்க. டிவிகேன்ற ஒரு கட்சி, விஜய் என்ற கட்சி வந்து பங்களாதேஷ்ல ஏதாவது அவங்க அறிமுகம் இருக்குமா தெரியுமா? ஃபேமஸ் தானே சார். ஒரு ஆக்டரா இருக்காரு. இருங்க, இருங்க. ரசிக்கிறாங்க. நான் இப்பவும் சொல்றேன். விஜய வந்து சினிமா நடிகனா ஃபாலோ பண்றவன் 50,00,000 பேர். சினிமா நடிகனா அரசியல்வாதி அப்படின்னா 5,00,000 பேர் தான். ஃபாலோ பண்றவனே அவ்வளோதான். சரிங்களா? இப்ப வந்து இவங்க என்ன சொன்னா, இத மார்க்கெட் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கான். ஒரு டீம் இருக்குமா. இந்த மாரி வந்து இவங்கள வந்து புரமோட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு, அங்கங்க ஏஜென்சில புடிச்சு, அவனுங்கிட்ட வந்து அத வந்து அங்க போஸ்ட் பண்ண வச்சு Facebookல யாரோ ஒருத்தன் Facebookல போடுறான். அந்த அப்ப Facebookல போட்டவனுக்கு பராசக்தி படத்தோட வியூவும் அப்படிதான் வந்திருக்கும்னு நான் சொல்ல சொல்ல வரீங்களா? பொதுவா சொல்றேன். இந்த இணையத்தில புரமோட் பண்றதெல்லாம் வச்சு நீங்க வந்து பேசாதீங்க. இது வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு கருத்தியல் ரீதியா அந்த படம் வந்து பேசப்பட்டு, படம் ஓடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஏஜென்சி வந்துட்டாங்கன்னு புரிஞ்சுங்க நீங்க. பராசக்திக்கு மட்டும் சொல்லல. இந்த ஜனநாயகம் சேர்த்தே சொல்றேன். படத்த புரமோட் பண்றதுக்கு பல பேர் வந்துட்டாமா. இப்போ வந்து இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். தக் லைஃப் படம் வந்தபோது, கமலுடைய துர்பாக்கிய நிலை சொல்றேன் நானு. தக் லைஃப் வந்தபோது, இங்க இருக்க இன்ஸ்டா பிரபலம் எல்லாரையும் கொண்டு போயிட்டு வந்து இதுல கொண்டு போய் பார்ட்டி வைக்கிறான். எங்க கொண்டு போய்? ஈசிஆர்ல கொண்டு போயிட்டு. மகாபலிபுரத்துல கொண்டு போயிட்டு. எதுக்கு? யோசிச்சு பாருங்க. கமலுக்கு அந்த நிலைமை. அவங்கலாம் சொல்றாங்கன்னா போய் படம் பார்த்துருவீங்களா நீங்க? நான் கேட்கிறேன். இன்ஸ்டா பிரபலங்களுக்கும் நடக்குது. அதே மாரி இப்ப வந்து கோர்ட்ல போயிட்டு கேஸ் நடந்தா மட்டும் சர்ச்சைன்னு சொல்லிட்டு படம் பார்க்க வந்துருவாங்க. அப்படி இல்லம்மா. இது வந்து என்ன அதுக்காக மட்டுமே இல்ல. ஆனா அந்த இப்ப நீங்களே கேட்குறீங்களே, உங்க ஹார்ட் பீட் அடிக்கிறது தெரியுதுல்ல. என்னன்னு கேட்டா, படம் ரிலீஸ் ஆகுமா? ரிலீஸ் ஆகாதா? ரிலீஸ் ஆகுமா? இன்னும் உங்கள மாரி எத்தன பேர் தெரியுமா? எது?
ரோடோட பைத்தியம் மாதிரி. இந்த காதல் படத்துல இந்த தலையில அடிச்சுட்டு கத்துவான் சுத்துவான்ல, அந்த மாதிரி பல தற்கொலைகள் வந்து என்ன கேட்டா, எங்க தலைவர் படம் வந்து என் தலைவர் தனியா ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா ரிலீஸ் ஆகுமா அப்படிதான் பேசிருக்கான். உண்மை, உண்மைதான் நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து இப்ப நான் கேட்கிறேன், 2 நாள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும், என்ன ஆயிட போகுது? இதுனா வந்து பொங்கலாமா கெட்டு போறதுக்கு? 2 நாளைக்கு முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் அதிகமா இருக்குல்ல சார். இன்னும் லீவ் அதிகமா இருக்குல்ல சார். ஒரு 10 நாட்கள் லீவ் கரெக்ட்டா வரும்ல சார். உங்க படத்தை பார்க்கணும்னு நினைச்சா எப்போனா வருவாங்க. அந்த லீவ்ல தான் பார்க்கணும். பண்ணிட்டாங்களே சார். ஏன் சார் மாத்த சொல்றீங்க? டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க? சென்சார்ல படத்தை விடல. சரிங்களா? கோர்ட்டுக்கு நீங்க போயிருக்கீங்க. கோர்ட்ல டிசைட் ஆக போகுது. புரியுதா சொல்றது? உங்களுக்கு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்களே கேக்குறீங்க, சார் டிக்கெட்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன தைரியம்? நீங்க சொல்லுங்க. எந்த தைரியத்துல நீங்க டிக்கெட் கொடுக்குறீங்க? சார் நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அது கிடையாது. நான் கேக்குறது அது கிடையாது. கோர்ட்ல இருக்கு. கோர்ட்ல இன்னும் முடிவாகல. படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதான்னு தெரியாது. ஆனா எப்படி டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க? இப்ப இது வந்து தெரியல உங்களுக்கு. ரிலீஸ் ஆயிரும்னு சொல்றீங்க. ரிலீஸ் அத தான் நான் சொல்றேன். பயப்படாதீங்க, ரிலீஸ் ஆயிடும். சும்மா இது ஒரு விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க. கடைசியா என்ன செய்ய போறாங்க? கோர்ட்ல போய் யார் கேஸ் போட்டுருக்கு நல்லா புரிஞ்சுங்க. கேஸ் போட்டது யாரு? சென்சார் போல. நாளைக்கே அவங்க கேஸ் வித்ட்ரா பண்ணிப்பாங்க. அவங்க தான் சார் பணம் போட்டுருக்காங்க. திருப்பி அதான் நான் மறுபடியும் சொல்றேன்மா. அப்ப வந்து பணம் போட்டவங்க கோர்ட்ல முடிவாகிறதுக்கு முன்னாடி எப்படி டிக்கெட் விக்கிறாங்க? அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களே. கோர்ட்ல கேஸ் இருக்கு. இன்னும் ஃபைனல் ஆகல. ஆனா எப்படி வந்து டிக்கெட் வித்துட்டு இருக்காங்க? அப்ப என்ன பொருள்? டிக்கெட் இன்னைக்கே நினைச்சாங்கன்னா இந்த 1 மணி நேரத்துல இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு, படம் ரிலீஸ் ஆகும். இப்ப புரியுதுங்களா? உங்களை ஹார்ட் பீட் அடிக்க வைக்கிறாங்க. என்னன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா ரிலீஸ் ஆகுமா. அவங்க கேஸ் போட்டிருந்தாங்கன்னா சொல்ல முடியாது, டிக்கெட் கொடுக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. யார் போட்டிருந்தாங்கன்னா வேற அவங்கன்னா நான் சொல்றது சென்சார் போர்டு இல்லை, வேற யாரோ ஒருத்தர் வந்து 3வது மனிதர் யாராவது ஃபினான்சியர் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவங்க செட்டில் ஆகணும்னா அப்போ வந்து நீங்க டிக்கெட் அது மாதிரி பல படங்கள் நடந்திருக்க. இது இவங்க போட்ட கேஸு. படத்தை வந்து சென்சார் போர்டு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இவங்க போட்டிருக்காங்க. நாளைக்கே கூட இவங்க வந்து கேட்டால் அவங்க சொன்ன காட்சியெல்லாம் கட் பண்ணா முடிஞ்சிச்சு. அவங்க என்னெல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுப்பாங்க, வந்து எதெல்லாம் நீ நீக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீக்கிறாங்கன்னா படத்தை விட்டுலாம். அதனால தான் இவங்க தைரியமா டிக்கெட்டை வந்து கொடுங்க பார்த்துக்கலாம். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? கேஸ் போட்டது யார்? தயாரிப்பு நிறுவனம். நாளைக்கே அவங்க கேஸை விட்டா பண்ணா படம் ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. இப்போ நீங்க பேசிட்டே இருப்பீங்க, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா. இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்களா, சார் டிக்கெட்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன், படம் வராது ஆனா வரும். ஜனநாயக படம் வரும் வராதுன்னாங்கல்ல, படம் வராது ஆனா வரும். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிமா.